Hi students, welcome to BIMI Max. இன்னைக்கு 10th standard Maxல chapter 2ல numbers and sequences அதில் example 2.12 பார்க்கலாம். A man starts his journey from Chennai to Delhi by train. He starts at 22.5 hours on Wednesday. ஒருத்தர் வந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு ட்ரெயினில் போகிறாரு. 22.5 hours on Wednesday. அது ரயில்வே டைம் கொடுத்துருக்குறாங்க. If it takes 32 hours of travelling time and assuming that the train is not late. இப்போ 32 hours travelling time சென்னை டு டெல்லிக்கு ட்ரெயின் வந்து லேட் ஆகி போகல, கரெக்டான டைமுக்கு தான் போகுது. when will he reach டெல்லி? அவர் டெல்லியை எப்போ போய் சேருவாருன்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ ஸ்டார்டிங் டைம் வந்து வெனஸ்டே 22.5 hours கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஸ்டார்டிங் டைம் வந்து 22.5, அப்போ ட்ராவலிங் டைம் வந்து 32 hours கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து மாடு வந்து 24 hours தான் ஒரு நாளைக்கு, அதனால் அதையே மாடு எடுத்துக்கிறோம். இப்போ த ரீச்சிங் டைம் இஸ் இந்த 22.5 ப்ளஸ் ட்ராவலிங் டைம் வந்து 32 hours. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா 54.5 hours காங்க்ரூவெண்ட் 54.5, இது வந்து மாட் 24. இப்போ இந்த 54.5 24ஆல் டிவைட் பண்ணணும். 24ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 times அது 48. ரிமைண்டர் 14ல் 8 போச்சுன்னா 6, இந்த 30 minutes இருக்கும். அப்போ இது 6:30க்கு வந்துடுச்சு. இப்போ இது என்ன வந்து காலைல 6:30க்கு வந்திருக்கு. அப்போ 32 ஹவர்ஸ்னால் வெனஸ்டே அன்னைக்கு கிளம்பியிருக்கிறாரு. 32 ஹவர்ஸ்னால் இப்போ 24 hours ஒரு நாள். அப்போ அடுத்த நாள் ஃபுல்லாக ஆயிரும், தேர்ஸ்டே ஃபுல்லாக ஆயிரும். மீதி 8 hours இருக்கும். அது அடுத்த நாள் ஃப்ரைடே வந்துடும். அப்போ ஃப்ரைடே அன்னைக்கு 6:30க்கு அவர் போய் சேருவார். இதுதான் அந்த ஆன்சர். thus he will reach Delhi on Friday at 6:30 hours. இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் பாருங்கள். இது பார்த்திங்கனாலே எக்ஸசைஸில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். எல்லாமே ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிள் இருக்கிறதே தான் அப்படியே எக்ஸசைஸ்லேயும் கேட்டிருக்குறாங்க. ரொம்ப ஈஸியான சாப்டரும் கூட. போட்டு பாருங்கள். Thank you for watching. Tata. Bye.